எதற்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. புனித பவுல் எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்கிறார். சிறு வயதில் படித்த கதை ஒன்று என் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு அரசரின் மந்திரி மிகுந்த இறைபக்தி மிகுந்தவர். ஒரு நாள் அரசருக்கு பழம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கட்டை விரல் துண்டாகி போய்விட்டது. உடனே அவர் சொல்கிறாரு, நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அரசர் அதை கேட்டு சிரித்தாரான். லூசா நீயே, ஓ கட்டை விரலே போயிடுச்சு, இதுக்கு போய் ஆண்டவரே நன்றின்னு சொல்கிறியே என்று சொல்லி கேலி பண்ணினாராம். அப்பொழுது அந்த மந்திரி, அரசே, என் ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் என் நன்மைக்கு தான் செய்வார், அந்த நன்மைக்காக நான் நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னாராம். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, எப்படினாலும் கேடுகட்டு போ என்று மந்திரி சொன்னதை அரசர் கண்டு கொள்ளவே இல்லை. சிறிது நாட்கள் கழித்து அரசரும் மந்திரியும் வேட்டையாட சென்ற பொழுது வழி தவறி அடர்ந்த காட்டுக்குள் சென்று விட்டனர். அப்பொழுது அரசருக்கு தண்ணி தாக எடுக்கவே மந்திரி சொல்கிறாரு, நான் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காட்டின் உள்ளே சென்ற பொழுது அங்கிருந்த நர மாம்சம் தின்னும் ஆதிவாசிகளின் கைகளில் மந்திரி அகப்பட்டு விட்டார். அவர்கள் குல வழக்கப்படி மந்திரியை பழி கொடுக்கும் முன் குளிப்பாட்டின் பொழுதுதான் அவர் கட்டை விரல் அவரிடம் இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஐயையோ, இவன் ஊனமானவனாச்சே, இவனை போய் எப்படி நம்ம தெய்வத்துக்கு பழி கொடுக்க முடியும், சரி போடா நீ திரும்பி போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். மந்திரி அரசரிடம் நடந்தவற்றை சொல்லி, அரசே, அன்று என் கட்டை விரல் போனதினால் நான் நன்றி சொன்ன பொழுது நீர் சிரித்தீர், ஆனால் இன்று அந்த துண்டான கட்டை விரல்தான் என் உயிரை காப்பாற்றியது பாருங்கள். ஆண்டவர் எது செய்தாலும் அது நன்மைக்கே, நம் நன்மைக்கே என்று சொன்னாராம். ஆம் அன்பானவர்களே, ரோமர் 8:28 படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். இதை மட்டும் நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்காக பிடித்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் புனித பவுல் கூறுவது போல நன்றி சொல்ல பழகினோம் என்றால் நம் மாம்சீக கண்களினால் அந்த நன்மையை வெகு விரைவில் நம்மை ஆண்டவர் காணச் செய்வார். அதுவும் துன்ப நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது அவர் மேல் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை காண்பிக்கிறதாகையால் நம் விசுவாசத்தை கனம் பண்ணும் மதிக்கும் நம் தெய்வம் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுத்தே ஆவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் சொற்ப ஆயுசு கொண்ட நாமே யாருக்காவது உதவி செய்தால் அவர்கள் நமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது நம்மை அதிசயத்தக்க வகையில் உருவாக்கின நம் தேவன் நம்மிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்க மாட்டாரா என்ன? ஏன்? நம் மேல் கொண்ட அக்கறையினால்தான். ஆம், நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நமக்கு துன்பங்களை கொண்டு வரும் அழகையை நம்மிடமிருந்து தள்ளி வைக்கிறோம் என்பதை அறிந்துதான் நம்மிடமிருந்து ஆண்டவர் நன்றியை நம் நலனுக்காக எதிர்பார்க்கிறார். அதைத்தான் 10 தொழுநோயாளிகளின் சம்பவத்தில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா 17:17. ஆகவே அன்பானவர்களை, நாம் நம் ஆண்டவருக்கு எதிலும் நன்றி சொல்ல பழகுவோம். குறிப்பாக துன்பத்தில் நன்றி சொல்வது என்பது நம் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்பதால் நன்றி சொல்வதை நம் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோமே. எப்படி? இரவு படுக்கைக்கு செல்லும் முன் படுக்கையில் ஒரு சிறிய நோட்புக்கை வைத்து அதில் ஆண்டவர் நமக்கு அன்று கொடுத்த நன்மைகளை எழுதி வைக்கலாமே. லாட்டரியில் பரிசு கிடைப்பது போன்ற பெரிய நன்மைதான் ஆசீர்வாதம் என்றல்ல, சிறு சிறு விஷயங்களும், கரெக்டாக டைமுக்கு வந்த பஸ்ஸு, மேல் அதிகாரியிடமிருந்து கிடைத்த பாராட்டு போன்றவையும் ஆசீர்வாதங்கள் தான், நன்மைகள் தான். இவைகளை மட்டும் நாம் பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் நம் கரம் அதிகமான நன்மைகளை எழுதி கொண்டே போகும்படி நம் ஆண்டவர் செய்வார். அன்பானவர்களை, திரும்பி வந்து நன்றி சொன்ன தொழுநோயாளியை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சமாதானத்தோடே போ. ஆம், நன்றி மறந்த தொழுநோயாளிகளுக்கு கிடைத்தது உடல் சுகம் மட்டும்தான், ஆனால் நன்றி சொன்னவருக்கு போனஸாக கிடைத்தது ஆன்ம நலனும். ஜெபம் செய்வோம். துதிகளின் நாயகனே இறைவா, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த தேவையான மனதை எங்களுக்கு தர வேண்டுகிறோம்.